Hello students, in the video நம்ம பார்க்க போறது exercise 2.5ல 12வது கணக்க பார்க்க போறோம். வீடியோ நம்பர் 22. ஓகே. கணக்கை முதல்ல நல்லா தெளிவா புரிஞ்சிட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். The ratio of 6th and 8th term of AP ஒரு கூட்டுத்தொடர் is 7:9 கொடுத்தா. The ratio of 6th and 8th term of an AP is 7:9. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதங்கள் 7 விகிதம் 9 கொடுத்துட்டோம். Find the ratio of 9th term to 13th term. என்ன கேட்கிறேன்னா 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதங்களை காண்க. அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் பாருங்க. இப்போ நமக்கு என்ன கொடுக்குறா 6வது உறுப்பு டேர்ம் 6 ரேஷியோ போட்டுக்கிறோம். T8 equal to 7 ratio 7:9 போட்டா. இப்போ T6 எப்படி nth term நமக்கு தெரியும் இல்லையா? Tn equal to a plus n minus 1 into d. அப்போ T6 எப்படி எழுதலாம்? a plus 6 minus 1 into d எழுதலாம். That's equal to a plus 5d எழுதலாம். T6 அதே போல சேம் T8 எப்படி எழுதலாம்? a plus 7d எழுதலாம் இல்லையா? ஓகே, இங்க எழுதுங்க. அப்போ a plus 5d ratio a plus 7d 7:9. இந்த ரேஷியோல வரும்போது ஃபிராக்ஷன் எப்படி எழுதுனா இது டிவைடட் பை இதுன்னு எழுதலாம். ஓகே, a plus 5d by a plus 7d equal to 7/9. இப்போ cross multiply பண்ண போறோம். இது இதோட மல்டிப்ளை பண்றோம். அப்போ 9 a plus 5d equal to 7 a plus 7d. ஓகே, இப்போ இதை எடுத்து உள்ள எடுத்து மல்டிப்ளை பண்ணலாங்களா? அப்போ 9a plus 45d 7a plus 49d எழுதலாம். ஓகேங்களா? ஏ ஒரு பக்கமா எடுத்துட்டு வந்துருங்களா, டி ஒரு பக்கமா எடுத்துட்டு. இப்போ ஏ ஒரு பக்கமா எடுத்துவாங்க. 9a minus 7a equal இந்த plus 7a இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகும். ஈக்குவல் 49d minus 45d. ஓகேங்களா? இதுல கழிச்சு என்ன வருது? 2a equal to 4d. அப்போ a equal 4 divided by 2 equal to d. இதை கேன்சல் பண்ணா 2. அப்போ a equal to 2d. a ஓட மதிப்பு 2d கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இது அப்படியே இருக்கட்டும். கணக்குல 9 மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ T9 ratio T13 equal T9 எப்படி எழுதலாம்? a plus 8d எழுதலாமா? ரேஷியோ இது a plus 12d எழுதலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, அடுத்த ஸ்டெப்ல இதை கண்டுபிடிக்க சொல்ற ரேஷியோ. அப்போ இது எப்படி எழுதலாம்? விகிதமா எழுத போறோம். 8d by a plus 12d எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது இப்ப ஏவோட மதிப்பு எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. Substitute a equal to 2d in above. சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஈக்குவல் ஏவோட மதிப்பு எவ்வளோ? 2d plus 8d by 2d plus 12d. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் கொடுத்தா 10d வரும். இது 14d. ஓகே, இப்போ இது சிம்பிளை பண்ணலாமா பாருங்க.
2ஆல சிம்பிளை பண்ணா 5, 2 5s are 10, இது 7. இப்போ 5d, இந்த d கேன்சல் பண்ணுங்க, d கேன்சல் பண்ணுங்க, கேன்சல் பண்ணிட்டா என்ன நிக்குது பாருங்க, 5/7. அப்ப ரேஷியோ எழுதுறதுனா 5:7. ஓகேங்களா? எதுக்கு? therefore T9 T13 அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? புரியுதா பிள்ளைங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல 2.5ல எக்ஸசைஸ் 2.5ல கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். எழுது